சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். கோவை நவ இந்தியாவில் உள்ள கல்லூரியில் பாஜ விளையாட்டுத்துறை சார்பில் மாநில அளவிலான செஸ் போட்டி நடந்தது. இதனை பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி மற்றும் பாஜ மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவுத்துறை தலைவர் நயினார் பாலாஜி ஆகியோர் துவக்கி வைத்தனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய சார்பாக மாநில அளவிலான செஸ் போட்டிகள் இன்று கோவையிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்காக அவர்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கின்ற விதத்திலேயும் இளைஞர்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை சிறப்பான வகையில் நடத்துவதற்காகவுமே இந்த பிரிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இளைஞர்களுடைய விளையாட்டு ஆர்வத்திற்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இவை மட்டுமில்லாமல் தனித்தனியான விளையாட்டு போட்டிகளுக்கும் அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் மாவட்ட அளவில் ஒரு தகுந்த தரமான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட வேண்டும். கோவையிலே பேராலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட தமிழக அரசு அதற்கான நிலத்தை ஒதுக்கி தராததால் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து அந்த தொகையை நான் மாற்றுப் பணிகளுக்கு செலவிட நேர்ந்தது. எங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாரானவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு நாங்களே எங்கள் உறுப்பினர் நிதியை கொடுத்தாலும் கூட இதை பற்றின ஒரு சென்சிட்டிவிட்டி தமிழக அரசுகிட்ட இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் 2 கோடி ரூபாயை ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கிறோம் என்றால் எப்படி இடத்தை கண்டறிந்து அந்த இடத்திலே ஒரு மையம் அமைப்பதற்கான உதவியை தமிழக அரசு செய்யாதது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. மழை பாதிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வது மட்டுமல்ல, குறிப்பாக விவசாயிகள் மழையினால் தங்களுடைய பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்கான இழப்பீடு கொடுப்பது என்பது தமிழக அரசு மெத்தனமாக இருக்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு பயிர் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கூட, மத்திய அரசினுடைய பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் இருந்தாலும் கூட அதில் முழுமையான பலனை விவசாயிகள் எடுக்க முடியாமல் இருக்கு. அதனால் தமிழக அரசு மழை வந்ததற்கு பின்பாக அல்லது மழைக்காலத்தில் எடுக்கின்ற ஏற்பாடுகளோடு சேர்த்து மழைக்கு பின்பாக இருக்கின்ற இழப்பீட்டிலேயும் மக்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக யூபிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க முடியுமா, அவர்களை மக்கள் முன்பாக பலவீனம் அடைந்தவர்கள் போல காட்ட முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அது அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு. அதனால் அது அவர் அப்படி தான் பேசுவார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது 2026. எங்களோட அசைன்மெண்ட் ஒன்று தாங்க, மக்கள்கிட்ட போய் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்குகளை அதிகமாக பெறுவது என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்.